நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தனியார் சர்க்கரை ஆலையின் முன்பு கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், என்ன காரணத்திற்காக கரும்பு விவசாயிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வேதவள்ளி, நாம் இருக்கக்கூடிய இந்த தனியார் சர்க்கரை ஆலை முன்பு காத்திருக்கும் இந்த மக்களின் போராட்டம் என்பது கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு நிர்ணயித்துள்ள அந்த விலையினை, கரும்புக்கான ஒரு டன்னுக்கான கரும்புக்கான விலையினை இங்கே உள்ள தனியார் ஆலை நிர்வாகம் தரம் மறுக்கிறது என்பதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டு. இதற்காகத்தான் கடந்த 2 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இங்கேயே இவர்கள் ஒன்று கூடி, இந்த மக்கள் ஒன்று கூடி இருந்து சமைத்து அவர்கள் இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு தீர்வு என்பது இந்த தமிழக அரசு சார்பாக எங்களுக்கு இந்த 3 வருட பாக்கி தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது குறித்து விவசாய சங்கங்கள் தலைவர் நம்மோடு இருக்கிற பழனிசாமி இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க? இந்த இதில் நாங்கள் இன்றைக்கி கரும்புக்கான உற்பத்தி செலவு, உரச்செலவு வச்சு ஒரு டன் கரும்புக்கு 4000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழக சர்க்கார் 2850 வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 24 சர்க்கரை ஆலை, தனியார் ஆலைகள் அந்த 2850 ரூபா கூட கொடுக்காம 2300 தான் கொடுக்குறாங்க. ஆனால் அரசு அறிவித்த விலை போட்ட உத்தரவு என்பது ஒரு டன் கரும்புக்கு 2850 கொடுக்கணும் தமிழக சர்க்கார் உத்தரவு பிறப்பிச்சது. ஆனால் 3 வருஷமாக இந்த தனியார் சர்க்கரை ஆலைகள் அந்த விலையை கொடுக்கல. இதன் மூலம் தமிழ்நாட்டில் 940 கோடி ரூபா கரும்பு விவசாயிகளுக்கு பாக்கி இருக்குது. இந்த தரணி ஆலை மட்டும் 3 வருஷமாக 18 கோடி ரூபா விவசாயிகளுக்கு பாக்கி வச்சிருக்கு. இங்கே எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு உங்களுக்கு? இன்றைக்கு இந்த இதில் 5000 கரும்பு விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், குளங்களில் தண்ணி கிடையாது, கிணத்துல தண்ணி வற்றி போகுது. அப்போ இன்றைக்கு போட்டிருக்க கரும்பு ரொம்ப மகசூல் என்பது ஒரு டன்னில் 40 டன் எடுக்கணும் ஒரு ஏக்கரில். ஆனால் இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு 15 டன் கூட வரல இந்த வறட்சியில். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எங்களுக்கு கரும்பு விவசாயிக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாக்கியை கொடுத்தாது ஏதாவது மேக்கப் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு இவங்க தனியார் ஆலைகள் கொடுக்க மறுக்கிறாங்க. அதான் இன்றைக்கு உள்ள உடனடியாக தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக பொங்கலுக்குள்ள கரும்பு விவசாயிகளுக்கு இந்த 3 வருஷம் பாக்கியை வாங்கி கொடுக்கணும். இந்த அரசு இந்த ஆண்டு கரும்புக்கு விளைவிச்ச 2850 உடனடியாக அதை அமுலுக்கு கொண்டு வரணும் தனியார் ஆலைகள். வேதவழி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது ஏற்கனவே தமிழகம் முழுக்க வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இவர்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பாக்கி தொகையை பெற்ற வேண்டும், நிலுவைத் தொகையாக இருக்கக்கூடிய அந்த கரும்புக்கான தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கை. அதற்காக தொடர்ச்சியாக இந்த காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதாக தெரிவிக்கிறார்கள். வேதவழி, ஆலை தரப்பையோ அல்லது மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகளோ உங்களால் தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சூழல் இருக்கா? இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சூழல் இருக்கிறதா? கண்டிப்பாக கார்த்திகேயன், இது சம்பந்தமான மாவட்ட நிர்வாக தொடர்பு உண்டும். இது சம்பந்தமாக ஏற்கனவே தொடர்பு கொண்ட இந்த இவங்க, அதாவது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே இதுக்காக தொடர்பு கொண்ட போது கூட மாவட்ட ஆட்சியருக்கான கருத்து தெரிவிக்கிறார். இது குறித்து அவரிடமே கேட்கலாம். வேலுமணி நம்மோடு அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்கள், நீங்கள் இது சம்பந்தம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதே போல் தொழிலாளர் துறை ஆணையர் பேசினப்போ அவங்க உங்ககிட்ட என்ன கருத்து தெரிவித்தாங்க? சார், கடந்த வாரம் 28ஆம் தேதி நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் இதே கரும்பு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், அதேமாரி தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், அதேமாரி நெல்லை மாவட்டம் குறிப்பாக 2 ஆண்டுகளாக சரியான மழை இல்லாதனால, பருவமழையெல்லாம் போய்த்தனால கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற கோரிக்கையோடு அன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம், கரும்பு விவசாய சங்கம் எல்லாம் இணைந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அன்னைக்கு அமைச்சர் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த சாதகமான பதிலை நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதில் இதுவரைக்கும் எந்த உருப்படியான எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லலை. இன்னும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு, நாங்கள் அன்னைக்கு வச்ச கோரிக்கை இந்த ஒவ்வொரு ஆலையிலும் பாக்கி வச்சிருக்கக்கூடிய, குறிப்பாக தரணி ஆலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த 18 கோடி ரூபாயை கொடுப்பதற்கான ஏற்பாடோ, அதேமாரி வறட்சி மாநிலமாக அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடோ, இந்த ஏற்பாடு உறுதியான தகவலாக சொல்லலை. ஆனால் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு என்ன மாதிரியான உறுதி கொடுத்துருக்கு? மாவட்ட ஆட்சியர் பொறுத்தளவில் நேற்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்குற போது அவர் சார்பில் நெல்லை மாவட்டத்தினுடைய வேளாண்மை இணை இயக்குனர் அனுப்பி வச்சாங்க. அவர் எங்களோட ஆலை நிர்வாகத்திட்ட பேசிட்டு ஒரு தகவலை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், எங்கள் ஏற்கனவே நாங்கள் நடத்தின அந்த போராட்டத்தில் அன்னைக்கு அமைச்சர் என்ன பதில் சொன்னாரோ அந்த பதிலை அமைச்சரோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த ஆலை நிர்வாகம் எந்த உருப்படியான பதிலும் சொல்லலை. அதனால உறுதியான எந்த ஒரு பதிலும் வராத நிலையில் இவர்கள் போராட்டத்தை தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகமோ வேளாண் துறை அதிகாரிகளோ ஏற்கனவே பேசியதே சொல்லியிருக்கிறார்கள் தவிர அதாவது முடிவான ஒரு தீர்வான ஒரு பதில் என்பது தரப்படவில்லை. அதனால் எங்கள் போராட்டம் தொடர்வதாக தெரிவிக்கிறார்கள். கார்த்திகேயன்.